COLOMBO கலம்பு லிலியானோ. நாங்கள் கொழும்புன்னு சொல்கிறாங்க, இங்கே கொலம்போ என்று சொல்கிறதா நினைக்கிறேன். இப்படி ஒரு படித்துறையில் இருந்தோண்டு தான் வடிவேலு படித்துறை பாண்டி என்பவர். இப்போ ரஜினி வந்து இப்படி ஒரு படித்துறையில் இருப்பார். பக்கத்தில் வந்து ரமேஷ் கண்ணாவி எல்லாம் இருப்பினோம். அதெல்லாம் வந்து இந்த பெண்கள் 3 வகை என்று சொல்லி விளக்கம் கொண்டு கொடுப்பார். பாருங்கள், அதில் வந்து ஷெட் மேரியெல்லாம் போட்டிருக்கணும். அதில் வந்து நைட்டுக்கு டின்னர் சாப்பிட்றது, ஏன் லஞ்ச் சாப்பிட முடியாதா? அதுக்காக இந்த கிராமத்தில் இருக்கிறார்கள்ட்ட போயிட்டு என்ன உங்களை பிடிச்ச கலைச்சி விட்டதாமே என்று கேட்டால் வைக்கிறவளோ கோவம் வந்தாலும் பெறும். நான் கேட்கல. இதில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், அதுக்குள்ளே வந்து போனால் நீங்கள் எவ்வளோ சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். பார் ரெஸ்டாரண்ட். இது வந்து பினாரியோ ஒன்று வாசிக்கிறதா பைனாரியோ ஒன்று வாசிக்கிறதா எனக்கு தெரியல. காலையில் வந்து ஒரு காஃபி குடித்தா தானே அந்த காலமே வந்து ஆரம்பித்த மாதிரி இருக்கும். இந்த அலைகள் வந்து மெல்ல மெல்ல வந்து இதில் அடிக்கும்போது, இந்த கல்லில் வந்து மோதும்போது அதே நல்லா தான் இருக்குது. தமிழ் ஃப்ளைட் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். எங்கள் காலங்காத்தால் அடித்து பிச்சு கொண்டு போய் இருக்கிறது பார்க்குறீங்களா? நான் வந்து இத்தாலியினுடைய மிலான் நகரத்தில் தங்கியிருக்கிறேன். என்னுடைய ஹோட்டலினுடைய பேர் வந்து கசனோவா. ஸோ இப்போ நான் கசனோவா ஹோட்டலிருந்து வெளிக்கிட்டு மிலான் சென்ட்ரல் நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அங்கேயும் போகிறோன்னு சொன்னால் அங்கே ட்ரெயின் எடுத்து இன்றைக்கு சூப்பரான இடம் ஒன்று பார்க்க போகிறோம். நீங்கள் மேலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஒரு அழகான ஒரு ஏரி, அதாவது லேக் கோமோன்னு சொல்கிறது. அந்த ஏரியினுடைய பேர் வந்து கோமோ. அந்த கோமோ ஏரியினுடைய கரையில் வந்து அழகழகான கிராமங்கள் இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். குறைஞ்சது 2 கிராமங்கள் பார்க்க போகிறோம். முடிஞ்சால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2-3 கிராமங்கள் பார்க்கலாம். ஆனால் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து 2 கிராமங்கள் தான். ஸோ அந்த 2 கிராமங்களை போய் பார்க்க போகிறோம். அந்த ஏரி வந்து மிக அழகான ஒரு ஏரி. சுத்த வர மலைகள் எல்லாம் இருக்குமோ. நடுவில் வந்து ஒரு பை வடிவத்தில் 3 பக்கமும் அந்த ஏரி பிரிஞ்சு போகும். பை ஷேப்பில் இருக்குமோ. ஸோ போய் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே பை ஷேப்பில் தான் இருக்கா, எவ்வளோ அழகாக இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி. ஸோ வாங்க போகலாம். ஸோ என்னுடைய ட்ரெயின் வந்து 7:20க்கு, ஒரு 8:40க்கு வரன்னா போயிடும். இப்போயே ட்ரெயின் ஏர்லியாக வந்து நின்றுட்டு ஆக்கள் இல்லாமல் இருக்க தொடங்கிட்டேன். நானும் ஒரு நல்ல ஒரு கோனர் சீட்டில் வந்து இருந்துட்டேன். நான் போகிற இடத்துல வந்து வெதர் வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது. அதாவது இங்கே மிலானோ சிட்டியை விட அங்கே லோவாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அங்கே வந்து மலைகள் இருக்குது. ஆல்ப்ஸ் மலை அடிவாரம். அப்போ மலைகளினுடைய அடிவாரத்தில் வந்து ஒரு பெரிய லேக் இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் லேக் கோமோ. ஸோ அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் லோவாக தானே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஜாக்கெட் போட்டுக்கிறேன். ஏன் இந்த கிராமம் வந்து ஸ்பெஷலான கிராமம் மட்டும் சொன்னால், இந்த லேக் கோமோ ஏரியை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்குள்ளே வந்து மிகவும் அமைதியான கிராமம். நான் நினைக்கிறேன் நான் மட்டும் தான் இப்போ காய்ச்சி வந்துருக்கிறேன் போகிறோட. அவ்வளோ அமைதியாக இருக்குது. இப்போ நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனால் வெளியால் வந்து இறங்கி காலையில் வந்து ஒரு காஃபி குடித்தா தானே அந்த காலமே வந்து ஆரம்பித்த மாதிரி இருக்கும். அதால் வந்து இந்த காஃபி ஷாப்பில் வந்து ஒரு காஃபி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு தண்ணி போத்தில் ஒன்றை வாங்கி கொண்டு இதில் வந்து இருக்கிறவங்களோட காய்ச்சி கொண்டு, இந்த காஃபி ஷாப்பினுடைய பேர் ஆக்சுவலாக இது வந்து காஃபி ஷாப் மட்டும் இல்லை, இது ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டை பேரை வந்து வித்தியாசமாக இருக்கும். இதை பாருங்க, 1 2 3 என்று போட்டுட்டு 3 என்று போட்டுட்டு, இது வந்து பினாரியோ என்று வாசிக்கிறதா பைனாரியோ என்று வாசிக்கிறதா எனக்கு தெரியலை. இத்தாலி லாங்குவேஜ் தெரிஞ்சாக்கள் கோவிக்கக்கூடாது. பினாரியோ அல்லது பைனாரியோ 2ல் உண்டு. சரியா? ஏண்டா என்ன அர்த்தம்னு சொன்னால், பிளாட்ஃபார்ம் இருக்குது தானே, பிளாட்ஃபார்ம் 1 2 அதுதான் இது. அப்போ இது வந்து 3வது பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இந்த ஸ்டேஷன், இதுக்கு பின்னால் ஸ்டேஷன் இருக்குது. இந்த ஸ்டேஷனில் வந்து மொத்தம் 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது, 2 பினாரியோ தான் இருக்குது. அப்போ இந்த காஃபி ஷாப் வந்து 3வது
பிளாட்ஃபார்ம் நல்ல ஒரு அர்த்தத்தில் வச்சுக்கிறாங்க, நல்லா இருக்குது. அங்கே தான் இந்த காஃபி வாங்கினான். சரியான எக்ஸ்பென்சிவ் வைங்களேன், €7 ஒரு காஃபி. சரி, அதை விடுங்க, அந்த துன்பத்தை விடுங்க. ஸோ கதையெல்லாம் கதைக்கூட காலங்காத்தால். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அதில் இறங்கி போகிறேன். கீழே வந்து குத்தன் இறங்கி போகணுமாமே. என்ன சொன்னால் கடற்கரை தானே, இன்னும் கடற்கரை இல்லை, ஏரிக்கரை. அதாவது ஏரியை பார்த்தாலே கடல் மாதிரி தான் இருக்குமா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏரியினுடைய ஆழம் வந்து 450 மீட்டர் ஆழமாம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். சுத்தவரை ஃபுல்லாக மலைகள், அந்த மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி. ஸோ நான் கூகுளில் தேடி எடுத்த எல்லா தகவலையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வரைக்கும் அங்கே போகிறத விட்டுட்டு இங்கே வந்து சொல்லி கொண்டுக்கிறேன்னு சொல்லி கடுப்பாகக்கூடாது. இப்போ போகிறோம், போயிட்டு பார்க்க போகிறோம் அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி. பொதுவாக வந்து கிராமங்கள்னு சொன்னாலே அழகாக தான் இருக்குது. சரி, எப்போவுமே நகரங்களுக்குள்ளே கிடந்து வாழ்ந்து கிராமத்துக்கு போகிறோண்டாலே அது ஒரு பயங்கர வடிவாக இருக்கும். நல்லா பிடிச்ச ஒரு விஷயம். இது முதலாவது. ரெண்டாவது வந்து மலையடிவார கிராமம்னு சொன்னால் அதுக்கு முதல் வந்து இதில் பாருங்கள் இறங்கி போகணும். படி வச்சுக்கிறாங்க சைட்டில், இந்த படியால் இறங்கி போகணும். ஓகேவா. அடுத்தது வந்து மலையடிவார கிராமம். இந்த மாதிரி மலையடிவார கிராமங்கள் இப்படி படிகளில் வந்து இறங்கி போகிறது, ஒரு ரம்மியமான சூழல், ஒரு குறுகலான ஒழுங்க, அந்த ரோட்டில் வந்து இப்படி கல்லுகள் பதிச்சுக்கிறது, பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ், இதில் இருந்து ஒரு காஃபி குடிக்கிறது அல்ல சாப்பிட்றது, இது எல்லாமே வந்து சூப்பரான அனுபவம். பக்கத்தில் வந்து கலரான வீடுகள், இந்த அட்மாஸ்பியரை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், அதுக்குள்ளே வந்து போனால் நீங்கள் எவ்வளோ சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். பார் ரெஸ்டாரண்ட், நல்லா இருக்குமில்ல. ஓகே, இப்போ லேக் பக்கம் போக முதல் என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த கிராமத்துக்குள்ளே வந்து சின்ன ஒரு நடை ஒன்று போயிட்டு வருவோம். ஓகேவா, போயிட்டு பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பாருங்க ஃபெரி தெரியுது. ஸோ இங்கே தான் போயிட்டு படகு எடுக்க போகிறோம். இங்கே தான் போட் எடுத்து பெலாஜியோ என்று சொல்லப்படுற அடுத்த கிராமத்துக்கு போகிறோம். பெலாஜியோ பற்றி சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமான தகவல்கள் இருக்குது. அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு கிராமம் என்று சொல்கிறதா நகரம் என்று சொல்கிறதா தெரியலை, ஏதோ உண்டு. ஸோ வேலை வந்து போட்டுக்கு வெயிட் பண்ணினோம். இந்த இடமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் இந்த மெயின் கிராமம், வரண்ணா கிராமத்தினுடைய மெயின் பகுதி. அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து ஆக்கள் சாப்பிட்டு இருக்கு. நம்ம இந்த ஏரிக்கரையை பார்த்துக்கொண்டு என்னென்னு சொன்னால் காலம் நேரம் தானே, பயங்கர அமைதியாக இருக்குது. நினைக்கிறேன் ஆக்கள் நித்திரையால் ஒழும்பில் போடுது. ஓகே, நான் இப்போ வந்து ஒரு இடத்துல கியூவில் நிற்கிறேன். எதுக்கு கியூவில் நிற்கிறேன்னு சொன்னால், இதில் வந்து ஒரு கார்டன் ஒன்று இருக்குது பக்கத்தில். அந்த கார்டன் வந்து இந்த கிராமத்தின் ஸ்பெஷலாக பயங்கர வடிவான ஒரு கார்டனாம். அப்படி என்ன வடிவான கார்டன் போய் பார்க்கலாமா? Hello. Okay. Thank you very much. ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக அழகான ஏரிக்கரை பூந்தோட்டம், ஏரிக்கரை பூந்தோட்டங்களில் ஒன்று என்று சொல்லி இதுக்கு ஒரு அடைமொழி கொடுத்துக்கிறாங்க. அதில் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்காம். பார்க்கவே விளங்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பாருங்க பா, அதில் தெரியுதான் சைப்ரஸ் மரம், அந்த கூறாக தெரியுது. இதில் தெரியுதான் என்னென்னு தெரியலை, பனைமரம் மாதிரியே இருக்கா, ஆனால் பனைமரம் இல்லை, செம்மையாக இருக்குது. இதில் வந்து ஒரு வெட்டிங் ஷூட்டிங் ஒன்று நடக்குது. எனக்கு சொன்னால் அதுக்கு ஸ்பெஷல் அனுமதி எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ ஷூட்டிங்கெல்லாம் செய்யலாம். அஞ்சு பாருங்க, புதுசாக கல்யாணம் செய்த ஆக்கள் போகிறதுக்கு நல்லா இருக்குது. வா, இந்த சீனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கால வந்து ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, இங்கே ஸ்டே பண்ணலாம். பாருங்கள், அதில் வந்து ஷெட் மாதிரிலாம் போட்டிருக்கீங்கன்னா அதில் வந்து நைட்டுக்கு டின்னர் சாப்பிட்றது, ஏன் லஞ்ச் சாப்பிட முடியாதா, எல்லாம் சாப்பிட்லாம். ஆரம்பத்தில் வந்து இதுக்கு ஒரு 900 வருஷ வரலாறு ஒன்று இருக்காம். அதாவது வந்து 900 வருஷங்களுக்கு முதல் இது வந்து ஒரு மடாலயமாக இருந்ததாம். என்ன மடாலயம்னு சொன்னால்,
பெண்களுக்குரிய மடாலயம். இந்த கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள்னு சொல்லுவது தானே, அந்த கன்னியாஸ்திரிகளுக்குரிய மடாலயமாக இருந்ததாம். பிறகு அந்த மடாலயத்தை வந்து மாற்றி பிறகு இப்படி கார்டனாக மாற்றிருக்கணும். அதான் இந்த டச்சுகள் எல்லாம் அங்கங்கே இருக்குது பாருங்கள். இந்த சர்ச்சுக்குரிய ஒரு டச் இருக்குது தானே, இது காரணம் இது ஒரு மடாலயமாக இருந்திருக்குது அந்த காலத்தில். வாவ், இது ஒரு படித்துறை தான் இறங்கி போகலாம். ஆனால் அனுமதி உள்ளாக்களுக்கு மட்டும்தான், ஸ்டாஃப் மட்டும்தான் போகலாம். எனக்கு அந்த படித்துறை பாண்டி அந்த ஞாபகம் வருது. இப்படி ஒரு படித்துறையில் இருந்தோண்டு தான் வடிவேலு படித்துறை பாண்டி என்பவர். இப்போ ரஜினி வந்து இப்படி ஒரு படித்துறையில் இருப்பார். பக்கத்தில் வந்து ரமேஷ் கண்ணாவே எல்லாம் இருப்பினும் அதெல்லாம் வந்து இந்த பெண்கள் 3 வகை என்று சொல்லி விளக்கம் ஒன்று கொடுப்பார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தானே இந்த கார்டன், இந்த பூந்தோட்டம், இதனுடைய பேர் வந்து விலா மொனாஸ்ட்ரோன்னு சொல்லி இந்த கோமோ ஏரிக்கரையில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த பூந்தோட்டம் அப்படியே பறந்து விரிஞ்சிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 900க்கும் அதிகமான வெவ்வேறு மரங்கள், பூச்செடிகள் எல்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்குது. உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு. வேறு வேறு காலநிலையில் வளர்ந்த மரங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து செழிப்பாக வளருதுன்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிசயமாக. மற்றது இது வந்து ஆரம்பத்தில் வந்து சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக இந்த ஏரிக்கரையில் வர மக்களை மகிழ்விக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கார்டன். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னு சொன்னால் காலப்போக்கில் வந்து பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து ஆய்வு செய்கிற அளவுக்கு மாறி இருக்கான். இப்போ வந்து வருஷம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் எல்லாரும் வந்து இங்கே மாநாடெல்லாம் வைக்கிறதாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பொட்டானிக்கல் கார்டன் என்று சொல்லி, ஒரு தாவரவியல் பூங்கா என்று சொல்லி ஒரு அங்கீகாரம் இப்போ வழங்கப்பட்டிருக்குது. ஸோ பொழுதுபோக்குக்காக, அழகுக்காக ஆரம்பிக்கப்பட்டது கடைசியில் வந்து மிக முக்கியமான ஒரு கார்டனாக மாறி இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்டனுக்கு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், நோபல் பரிசு பெற்றவர்கள் 60க்கும் அதிகமானவர்கள் வந்து போயிருக்கிறார்களாம். அதில் நானும் ஒரு ஆள் என்று சொல்லத்தான் ஆசை. சரி, அதை விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்னதான் இத்தாலியில் இருந்தாலும் இதை உருவாக்கினவர் வந்து ஒரு ஜேர்மன்காரர். அதாவது 1897ஆம் ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த வோல்டர் கீஸ் என்று சொல்லப்படுற ஒரு ஆள் தான் இங்கே வந்து இத்தாலிய அரசாங்கத்துக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறார். இவ்வளவு சூப்பரான ஒரு ஏரி வச்சுக்கிறீங்களே, அந்த ஏரி இந்த கரையில் வந்து ஒரு பூந்தோட்டம் வச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்குமே, நான் வேணுமெண்டா டிசைன் பண்ணி தரவா என்று சொல்லி கேட்டிருப்பார் போல இருக்கு. அப்போ இத்தாலிய அரசாங்கம் நல்ல ஐடியாவாக இருக்கே என்று சொல்லி சொன்னோடனே அதுக்கு பிறகு அமைக்கப்பட்டதான் இந்த பூந்தோட்டம். இடையில ஒரு இடத்துல வந்து ஒரு மரத்தை காட்டி அது பனைமரமா என்று கேட்டேன் தானே, அது உண்மையிலேயே பனைமரம் தான். பனைமரத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கணும் நீங்கள். ஸோ அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு இங்கே ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது, பின்னாம்பரிய ஒரு மியூசியம். அந்த மியூசியத்தில் வந்து சகல விஷயங்களும் இருக்காம். எனக்கு மியூசியம் வந்து பெருசாக செட் ஆகாது, அதனால நான் அங்கே போகல. கார்டனை சுற்றி பார்த்ததோட சரி. இங்கே பாருங்கள் என்ன எழுதி கிடக்குண்டு, COLOMBO கலம்பு லிலியானோ. நாங்கள் கொழும்புன்னு சொல்கிறாங்க, இங்கே கொலம்போ என்று சொல்கிறதா நினைக்கிறேன். இத்தாலியிலேயும் வந்து கொழும்பு இருக்கான், பார்த்துக்கோங்க. ஓகே, கார்டன் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியால் வந்துட்டேன். இந்த கார்டனுடைய பேர் வந்து வில்லா மொனாஸ்டரோ. அப்படி இறங்கி போனோம்னு சொன்னால் ஃபுல்லாக கையில் பார்த்தீங்களா, இதனால் அப்படி இறங்கி போனோம்னு சொன்னால் நாங்கள் டெர்மினல், ஃபெரி டெர்மினலுக்கு போகலாம். ஸோ அங்கே போகிறோம், ஃபெரி எடுக்கிறோம், பெலாஜியோ போகிறோம். பெலாஜியோன்றது அடுத்த ஒரு என்ன சொல்கிறது, இத்தாலியினுடைய ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். அவ்வளவு பாரம்பரியம், பழமை மிக்க ஒரு கிராமம். ஸோ அதை தான் போய் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி வந்து இங்கே ஹேண்ட்மேட் தான். இதில் வந்து ஒரு சின்ன ஒரு டவுன் சென்டர் மாதிரி இருந்துவீங்களேன், ஒரு சின்ன ஒரு கடை தெரு. வாவ், இங்கே பாருங்கள், இந்த டெடி பியர், இந்த பர்பிள் கலர் சைக்கிள், இதில் இருக்கிற எல்லாமே வந்து பர்பிள் கலர். நான் நினைக்கிறேன் இந்த லெவெண்டர் இருக்குது தானே, லெவெண்டர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த தெரியுது. எஸ், லெவெண்டர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்கு இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் இது வைக்கப்பட்டிருக்குது. நல்லா இருக்குது. ஒவ்வொன்றையும் பார்த்து ரசனையோடு செய்து வச்சுக்கிறாங்க. அதுதான் இதில் ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் கூட இந்த வெரனாவில் வந்து ஒரு ஃபேமஸான இடம் உண்டு.
இது வந்து லவ்வர்ஸ் வோக்குன்னு சொல்லி இட்டாலியனில் வந்து வேறு பேர் இருக்குது. இங்கிலீஷில் வந்து காதலர்கள் நடக்கும் தினம் காதலர்கள் நடக்கும் தெரு என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இதில் பாருங்கள் இவ்வளோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த மாதிரி செய்து வச்சுக்காங்க. பின்ன இப்படி ஒரு ரம்மியமான இடத்துல இங்கே பாருங்கள் இப்படி ஒரு பாதையொன்றை போட்டால் அதுக்கு அந்த பேர் தான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணுன்றதுக்காகவே உலகத்தில் வேறு எங்கேயோ அமெரிக்கா கண்டத்துலேருந்து வேறு கண்டங்கள்லேருந்து யாக்கள் வரதாம். என்னென்னு சொன்னால் இது வந்து அவ்வளோ ஃபேமஸ். நீங்கள் இப்போ கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பயங்கர ஃபேமஸான இடம் உண்டு. நீங்கள் அடுத்த முறை வெரனா வரும்போது இந்த இடத்துக்கு வாரீங்கள், ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ அடுத்த ஃபெரியில் போகிறதுக்கு டிக்கெட்டை வாங்க வேண்டிய. ஆக்சுவலாக நான் வந்து டிக்கெட்டே வாங்கலை. முதலே ஆன்லைனில் புக் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் இல்லை, அடிக்க ஒரு அது வந்தோண்டே இருக்கும். ஸோ அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து இன்னும் ஒரு ஆங்கிளில் பார்க்கக்குள்ள வந்து வேறு லெவலாக இருக்குது. ஸோ டிக்கெட்டுக்கு வந்து கியூவில் நின்று வந்துருக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை சொன்னால், இப்போ ஒரு ஃபெரி ஒன்று வந்துருக்குது. இந்த ஃபெரியில் வந்து இப்போ போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து டிக்கெட் இந்த கியூ வந்து குயிக்காக மூவ் பண்ணுது. இவ்வளோ நேரம் சும்மா பேச நின்று இருந்தது, இப்போ வந்து குயிக்காக மூவ் பண்ணுது. நினைக்கிறேன் இந்த ஃபெரியில் போகலாம்னு சொல்லி. வெயில் வந்து இப்போ காலமை வந்து கொஞ்சம் மப்பும் மந்தாரமாக அப்படி இருந்தது, அதான் ஜாக்கெட் போட்டிருந்தேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குது. Up and down for Bellagio. Up and down, yeah, one person. 11 euros. Up and down, huh? Yes. Got it. So the next one at 11:10, okay? Luigi, quante sono le macchine? ஸோ வெற்றிகரமாக வந்து போட்டில் ஏறியாச்சு, ஃபெரியில் ஏறியாச்சு. இப்போ வந்து எங்களுடைய பயணம் பெலாஜியோ நோக்கி போகுது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த ஏரியா. ஃபெரியில் இருந்து பார்க்கக்குள்ள இன்னும் ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ வெரனாக்கு வந்து ஒரு பாய் சொல்லிவிட்டு வெரனாக்கு வந்து வெறும் பின்னேரம் வரண்ணா, நான் பின்னேரம் வாரண்ணா என்று சொல்லிட்டு போக வேண்டிய. இந்த ஃபெரி இந்த மற்ற பக்கம் பாருங்கள், அங்கேயும் நிறைய ஆட்கள், நடுவில் வந்து இப்படி வாகனங்கள் காரெல்லாம் விட்டு கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்புகிற இடம் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வா, எல்லா இடம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ வெற்றிகரமாக பெலாஜியோ வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இதுதான் பெலாஜியோவினுடைய அந்த கரை. ஸோ இப்போ இறங்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அங்கே முன்பக்கத்தால் இறங்க போயினோம். ஏறைக்குள்ளே பின்பக்கத்தால் இறங்கினாங்க, இறங்கும்போது முன்பக்கத்தால் இறங்க போகிறோம். நான் வந்து கடைசி இறங்கலாம் இருக்கேன். பாருங்கள், சைக்கிளிஸ்ட் வந்து சைக்கிள் எல்லாம் வந்துக்கணும். அங்கே முன்னுக்கு ஒரு கார் நிற்குது. எஸ், வெற்றிகரமாக பெலாஜியோ வந்து சேர்ந்தாச்சு. பெலாஜியோவில் வந்து வெதர் வந்து வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல சனியாக இருக்குது. இப்போ சனியில் நல்ல வெயிலண்டே சொல்லலாம். ஸோ பெலாஜியோவில் வந்து இறங்கி இப்போ நடக்க ஆரம்பித்தாச்சு. இனி பெலாஜியோவினுடைய வரலாறு.
அதாவது வந்து இத்தாலியில் வந்து எத்தனையோ கிராமங்கள் இருக்குது, எத்தனையோ நகரங்கள் இருக்குது. இத்தாலி என்னென்னத்துக்கெல்லாம் ஃபேமஸ். ஆனால் இந்த பெலாஜியோ வந்து எல்லாத்தையும் விட வித்தியாசமானது. இப்போ லாஸ் வேகாஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் பெலாஜியோ ஹோட்டல் இருக்குது. அந்த பெலாஜியோ ஹோட்டல் வந்து வேர்ல்டு ஃபேமஸ், பயங்கர ஃபேமஸ். அது இந்த பெலாஜியோவை அடிப்படையாக வச்சு தான் இந்த தீமில் தான் அது அமைக்கப்பட்டிருக்குது, அதை வந்து உருவாக்கியிருக்கணும். ஸோ அதனுடைய அர்த்தம் என்ன, இத்தாலியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதே வந்து இந்த ஒரு கிராமம்தான், இந்த ஒரு நகரம் தான் என்று சொல்லி. நகரம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய நகரம் எல்லாம் இல்லை. இதனுடைய ஸ்பெஷல் என்னென்று சொல்கிறேன், அதாவது லேக் கோமோவினுடைய முத்து என்று சொல்லி அழைக்கப்படுது. அதாவது பேர்ல் ஆஃப் லேக் கோமோ என்று சொல்லி. இப்போ இலங்கை வந்து இந்து சமுத்திரத்தின் முத்து, இந்து சமுத்திரத்தின் நித்திலம் என்றெல்லாம் சொல்கிறது அந்த இலங்கையை. அதே மாதிரி இது வந்து இந்த லேக் கோமோவினுடைய முத்து என்று சொல்கிறது. ஒன்று வந்து இந்த கிராமம் வந்து பயங்கர வடிவு, அது முதலாவது. ரெண்டாவது வந்து இந்த கிராமத்தினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கார் தேவையில்லை, மற்ற வாகனங்கள் தேவையில்லை, சும்மா நடந்து திரிஞ்சாலே போதும். எல்லாம் வந்து அந்த கொபிள் ஸ்டோன்னு சொல்லுவோம், நிலத்தில் பதிக்கிற அந்த கல்லாக பதிச்சிருக்கும். அப்படி தான் ரோட்டுகள் எல்லாம் இருக்கும். இந்த ரோட்டு இப்போ நான் நிற்கிற ரோட்டு வந்து தார் போட்டிருக்காங்க. இந்த ஒரு 1-2 ரோட்டு வந்து தார் போட்டிருக்குது. மற்றபடி அந்த ஒழுங்கைக்குள்ளே நடந்தீங்கன்னு சொன்னால் முழுக்க கொபிள் ஸ்டோன் தான் போட்டிருக்கணும். எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி ஒழுங்கைகள். மற்றது இந்த ஒழுங்கை வந்து ஏறி போகும் மேலே, எல்லாம் பள்ளம் புட்டியாக தான் இருக்கும். அந்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான். அந்த ரோட்டின் கடையை முழுக்க ரெஸ்டாரண்ட்ஸ் தான். ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட்டு கொண்டிருப்பினோம். நானும் இப்போ சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டதை வந்து வீடியோ எடுக்கல, ஏன்னு சொன்னால் இருந்த எல்லா டிவைசஸையும் வந்து சார்ஜில் போட்டிருந்தேன் நான். ஸோ அப்போ எனக்கும் சார்ஜ் போட்டு டிவைசஸுக்கும் வந்து சார்ஜ் போட்டதால் வந்து வீடியோஸ் எடுக்க முடியலை. ஸோ இதுதான் இந்த பெலாஜியோ. ஒரு 1000 வருஷங்களுக்கு முதல் இருந்தே, அப்போ இருந்தே உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து ஓய்வெடுக்கிற இடமாக இருந்துதான். இதுதான் அந்த பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். வேறு லெவலாக இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிதமான விதராத்தனம் இருக்குமாம். இப்போ வின்டர் டைமில் வந்து கூடிடும், அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் ஜென்ரலாக ஆல் ஓவர் வந்து ஒரு நல்ல வெதராக இருக்கும் என்று சொல்லி. ஸோ அதனால் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சு உருவாக்கி அந்த மாதிரி. ஸோ அதுக்கும் வந்து இந்த பெலாஜியோ வந்து ஃபேமஸான இடம். மற்றது சினிமா படங்கள்னு பார்த்திங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான சினிமா படங்களை, தொலைக்காட்சி தொடர்கள், மற்றது விளம்பர படங்கள் அது இதுன்னு சொல்லி இங்கே எடுக்காத இங்கே ஷூட்டிங் செய்யாத ஆட்களும் இல்லை, ஷூட்டிங் செய்யாத படங்களும் இல்லை என்ற மாதிரி அவ்வளோ ஃபேமஸானது. பின்ன இவ்வளோ வடிவாக இருந்தால் பின்ன விடுவாங்களா? அஞ்சு பாருங்கள், லொக்கேஷன் வந்து இப்படி இருக்கும்போது எந்த ஒரு டைரக்டரும் வந்து விடுவாரா? இல்லை தானே? பாருங்கள் இப்படியே கண்டு. ஸோ இந்த மாதிரி செட்டப்பாக கட்டி விட்டுருக்காங்கல்லாம் போய் பார்க்குறதுக்கு, வியூ பார்க்குறதுக்கு. ஸோ எங்கள்ட இந்த சீரீஸுக்கு வந்து மிரள வைக்கும் மிலானோன்னு சொல்லி பேர் வச்சது பொருத்தமாக தான் இருக்குன்னு. ஒவ்வொரு இடமும் வந்து ஒவ்வொரு ஏரியா வந்து இங்கே மிரள வைக்குது. அப்படி அந்த காட்சிகளை தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் பார்க்குறோம். பழைய பாரம்பரியம், பிறகு நவீனம், பிறகு இயற்கை, எவ்ரிதிங் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ மிலானோ தூக்கி உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் போடுறீங்கள், அடுத்த முறை வாரீங்கள்.